நம்ம நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை நமக்காக கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல திறந்த வாசலை ஆண்டவர் தரப்போகிறார். இதுவரையிலையும் நிறைய அடைக்கப்பட்ட வாசல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் நினைத்த அளவிற்கு ஒரு வெற்றியை நீங்கள் உங்களுடைய கண்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன். நான் நம்புகிறேன் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்கள் வளர்ந்திருக்க உயர்ந்திருக்க நமக்கு திறந்த வாசலை கொடுக்கிற கர்த்தர். கடந்த இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் திறக்கிற ஒரு 3 வாசல்களை குறித்து ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு இப்போ புதுசாக ஒரு வாசல் திறந்திருக்கிறது. நான் அமைதியாக இருக்க முடியாது, நான் கிரியை செய்யணும், நான் நிறைய உற்சாகமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு முன்பாக ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை நம்ம தலைமையில் அப்படியே நடக்க போகிறது. நமக்கு சாதகமே இல்லாத நிறைய இடத்துல, இதுவரையிலையும் அனுகூலம் இல்லாத பல இடங்களிலே கர்த்தர் இந்த மாதம் ஒரு அனுகூலமான ஒரு வாசலை நமக்கு கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் போகிற இடத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் துவங்குகிற இடத்திலே உங்களுக்கு என்று சாதகமான ஒரு வாசல் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக அந்த 1ஆம் தேதி நம்ம அதை தியானித்தோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. அப்படின்னா நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு கதவை இந்த மாதம் திறக்க போகிறார். என்ன கதவை திறக்க போறார் அப்படின்னா, விசுவாசத்தின் கதவை நமக்காக கர்த்தர் திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்திலெல்லாம் நம்மால் விசுவாசிக்க முடியாமல் இருந்ததோ, சந்தேகத்தோடு இருந்தீர்களோ, இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தின் ஒரு கதவை எனக்காக திறக்க போகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி
துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில் இந்த மாதம் மூன்றாவது ஒரு கதவை ஆண்டவர் நமக்காக திறக்கிறார். அது என்ன கதவு அப்படின்னு சொன்னா, அது கர்த்தராலே ஒரு கதவு இந்த மாதம் நமக்காய் திறக்க போகிறது. ஸோ இந்த இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய ஒரு விளக்கத்தை 1ஆம் தேதி நடந்த அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த 3 காரியத்தையும் ரொம்ப தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். அந்த 1ஆம் தேதி சர்வீஸுக்கு வர முடியாதவர்கள், ஒருவேளை இன்னும் கேட்காதவர்கள், நம்முடைய சேனலில் அந்த இது இருக்குது, கண்டிப்பாக அதை கேளுங்கள், உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும். ஆனால் நான் இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்கு கதவு திறக்கும் என்கிறதை குறித்து ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய முன்பாகவே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அவர் திறக்கணும்னு நினைச்சா எப்பேற்பட்ட இடத்திலையும் கர்த்தர் திறக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். பார்வோனுடைய இருதயம் கடினமான இருதயமாயிருந்தது. பார்வோனுடைய இருதயம் திறக்காத இருதயமாயிருந்தது. 10 வாதையிலே 9 வாதையை பார்த்தும் அவனுடைய இருதயம் திறக்கவே இல்லை. 10வது வாதையை பார்த்தும் திறந்த கதவு மறுபடியும் மூடினது. ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் முற்றிலுமாய் திறந்தார். அதே போல நம்முடைய ஆண்டவருக்கு நமக்காக வாசல்களை திறப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் நம்புகிறேன் ஏற்ற நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார். நீங்கள் எந்த காரியத்திற்காக பணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நான் நம்புகிறேன் அந்த சமயம் வரும்போது அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒரு வாசல் திறக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படும் போது தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாசலை நிச்சயம் திறப்பார். நமக்காக திறந்த வாசல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா இந்த திறந்த வாசல் யாருக்காக ஆண்டவர் 7 சபைகளுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு 7 சபைகளுக்கு ஆண்டவர் 7 காரியத்தை சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த சபைக்கு சொல்லுகிறார். அப்போ யாருக்கு வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்பர் 2 இரண்டாவதாக உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். ஒரு 3 விதமான கூட்டத்தாருக்கு இந்த மாதம் திறந்த வாசல் உண்டாகிறது. 1 கிரியை செய்கிறவர்களுக்கு, 2 கொஞ்ச பலன் இருந்தும் மறுதலியாதவர்களுக்கு, 3வது ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு இந்த மாதம் ஆண்டவர் திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா எனக்கு இந்த 3 காரியத்திலையும் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு விளக்கமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்
அப்படி கிரியை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற செயல் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த கிரியை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்து கொண்டிருக்கிற செயலைத்தான் வேதம் கிரியை அப்படின்னு சொல்லுகிறது. கர்த்தர் இந்த சபையினுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், ஆனால் எதனால உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த 7 சபைகளையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 7 சபைகளுக்குமே ஆண்டவர் இதே வார்த்தையை உச்சரிக்கிறார். நீங்க வேதத்தில் வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த 7 காரியத்தையும் கர்த்தர் 7 சபைகளுக்கு சொல்லுகிறார். முதலாவதாக நம்பர் 1 எபேசு சபையை கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? எபேஸ் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாததையும் அப்போஸ்தலர் எண்ணாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிகிறதையும். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 7 சபைகளுடைய குவாலிட்டியா ஆண்டவர் சொல்றாரு. அதே நேரத்தில் இந்த 7 சபையினுடைய வீழ்ச்சியா ஆண்டவர் சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த 7 சபைகளுடைய உயர்வையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் துவங்கும் போது 7 சபைகளை குறித்து பேசுகிறார். இந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்கள் அட் அ டைம் கர்த்தருக்காக என்ன செய்யறாங்க, அவங்களுடைய குவாலிட்டி என்ன, அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன என்கிறதை இப்படியெல்லாம் நீ இருக்கிறப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களுடைய குற்றத்தை சுட்டி காண்பிக்கிறார். நீ இவ்வளவு பண்ணினாலும் இந்தந்த ஏரியாவில எல்லாம் நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ அதை ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு ஆண்டவர் நிறுத்தாமல், நீ இப்படி இந்த காரியத்தை செய்வாயானால் நான் இந்த அளவிற்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது 2 காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நீங்கள் செய்தது அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. மனிதர்கள் மறந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் மறக்க மாட்டார். இரண்டாவது, நம்ம இப்ப இருக்கிற நிலைமையை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நீ இப்படிதான் இருக்கிற, நீ மாறணும் அப்படின்னு சொல்றார். இனியும் கர்த்தர் வரப்போகிறதையும் நமக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். அப்போ இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் இந்த 3 காரியத்தை சொல்லும் போது வித்தியாசமா சொல்றாரு. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ நிதஸ்தருடைய கொள்கையை நீ பின்பற்ற, இந்த மாதிரி நிறைய சொன்னாலும் ஆனா இந்த 7 சபைகளிடத்திலையும் ஆண்டவர் ஒரே கேரக்டரை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறாரு, ஒரே குணத்தை கண்டுபிடிக்கிறார். அப்படிதான் முதலாவதாக நம்ம எபேசு சபையை குறித்து வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்பர் 2, 2வது சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவர்களுக்கும் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் கிரியையையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தாங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ 2வது சபைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மற்றதெல்லாம் மாற்றி சொன்னாலும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்பர் 3, 3வது பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 13வது வசனம், உன் 2ஆம் அதிகாரம் 13, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய
சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் சொல்லப்பட்ட நாட்கள். அடுத்து நம்பர் 4, 4ஆவதாக தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 19வது வசனம். தியத்தீரா சபைக்கு, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலேயும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறது என்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்போ 5வது சர்ச்சுக்கு வாங்க. சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். சர்தை சபைக்கு சொல்லுகிறார், ஆமா, சர்தை சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது 6வது சபைக்கு வாங்க. பிலதெல்பியா சபை, 8வது வசனம். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலதெல்பியா சபை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடினால். கடைசியாக இப்ப 7வது சபை லவோதிக்கா சபையை குறித்து பேசுறாரு. 15வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நீ குளிராயாவது அனலாவாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7 திருச்சபைகளுக்கும் ஆசீர்வாதம் வித்தியாசமான ஆசீர்வாதம். இந்த 7 திருச்சபைகளுக்கும் அவர்களுக்கு குணம் 7 விதமாய் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆனா இந்த 7 திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ செய்கிறவைகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறேன். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற செயலை ஆண்டவர் எப்பொழுதுமே கவனிக்கிறார். நம்முடைய வேலைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் அதை சும்மா விட்டுருக்கலாம். எல்லா சபையும் கிரியை செய்து, எல்லா சபையும் வேலை செய்து, எல்லா சபையும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து அப்படின்றத ஆண்டவர் விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய கண்ணுக்கு ஒன்று தெரியுது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க செய்கிற செயலை, நீங்கள் செய்கிற வேலையை யார் பார்க்காவிட்டாலும் பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார். நீங்க எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறீர்கள் என்கிறது கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய வீட்டை வளர்த்த, உங்களுடைய குடும்பத்தை உயர்த்த, எப்படியாவது இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு, இல்லையென்றால் ஒரு ஆசீர்வாதத்திற்கு வருவதற்கு நீங்கள் எவ்வளவு தூரம் செயல்படுகிறீர்கள் என்கிறதை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை சொல்லலாம், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, என்ன செயலை செஞ்சிட்டீங்க, நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, நீ என்ன இப்படி பொழைச்ச, நீ என்ன சம்பாதிச்ச, நீ ஒண்ணுமே பண்ணலையா? ஆனா நான் நம்புறேன், மனிதர்களுடைய பார்வைக்கு நீங்கள் செய்த செயல் தென்படாமல் இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஏற்ற சமயம் வரும், சீக்கிரமாய் வரும். சிலருக்கு இந்த மாதமே வரும். நீங்கள் 10 வருடமாய் செய்து கொண்டிருக்கிற அந்த செயலுக்கு இந்த மாதம் கர்த்தர் பதிலை கர்த்தர் தருவாராக.
பல ஆண்டுகளாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலைக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு உயர்வை பார்க்காவிட்டாலும் பரலோகத்தின் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய செயலை காண்கிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி, என்னுடைய செயல்களை காண்கிற கர்த்தர். முழு பலத்தோட சொல்லுங்க ஆமேன். நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆமேன் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. நீங்க உழைக்கிறதா ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் பிரயாசப்படுகிறதா ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் வேலை செய்கிறதா ஆண்டவர் பார்க்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன், கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். நான் ஒரு துபாய் தேசத்தில் ஒரு விசை ஊழியத்திற்காக போகும்போது அங்கே ஒரு வாலிப தம்பி அப்படின்னா ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப சகோதரன் என்னை சந்தித்தார். அப்போ அவர் என்னிடத்துல கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால், என்ன உங்களுக்கு தெரியுதா பாஸ்டர், நான் உங்களுடைய சர்ச்சு பிலீவர் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பிலீவர் இங்கேருந்து துபாய் தேசத்தில் இருக்கிறது நமக்கு தெரியாமலே போயிருச்சே. இல்லை நான் பிரதர் உங்களை நான் பார்த்தது மாதிரி எனக்கு தெரியலையே, நீங்கள் எப்போ வந்தீங்க, எந்த இயரில் எங்கள் திருச்சபைக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் 3 மாதம் கோயம்புத்தூரில் நான் ஒரு வேலைக்காக வந்திருந்தேன். அந்த 3 மாதமும் உங்கள் திருச்சபைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரூமில் நான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு சர்ச்சை அட்டன் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ உங்கள் திருச்சபையில் 21 நாட்கள் நீங்கள் ஜெபம் வச்சிங்க. அந்த திருச்சபை அப்போ தான் நீங்கள் புதுசாக கட்டுனீங்க. 2005 6வது வருஷம்னு நான் நினைக்கிறேன். அந்த வருஷத்தில் தான் நீங்கள் பண்ணினீங்க. அப்போ அந்த 21 நாள் ஜெபத்துக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் 3 நேரம் ஜெபம் வச்சுப்பீங்க. காலையில், மத்தியானம், இரவு, இந்த மாதிரி 3 நேரம் ஜெபம் வச்சிங்க. காலையில் ஒரு 10 பேர் வருவாங்க, அப்புறம் நைட்டும் ஒரு 20-25 பேர் வருவாங்க. ஆனால் மதியான டைமில் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஒன்று, நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நான் வந்தாலும் அந்த 21 நாளும் உங்களை நான் நேராக சந்திக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எனக்கு ஒருத்தனுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே நான் என்ன பண்ணிடுவேன்னா, அந்த கடைசி ஜெபம் முடிஞ்ச உடனே எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகும், நான் உடனே கிளம்பிடுவேன். ஆனால் அந்த 21 நாட்களில் என் ஒரே ஒருத்தனுக்காக நீங்கள் பண்ணின பிரசங்கத்தை ஆண்டவர் எனக்காகவே அதை பேசினது மாதிரி இருந்துச்சு. எப்பாவது ஒரு டைம் என் கூட 4-5 பாட்டிகள் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் அதை பண்ணுனீங்க. உண்மையிலே பாஸ்டர் நீங்கள் இங்கே வர்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஊழியக்காரர் அந்த ஒருத்தருக்கு அந்த மினிஸ்ட்ரியை மனசு கோணாமல் அவர் செஞ்சார் இல்லை, அதனால தான் ஆண்டவர் இந்த இடம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நம்புகிறேன், சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு இன்றைக்கு பெரிய பலனை நீங்கள் பார்க்காம இருக்கலாம், இன்றைக்கு சின்ன காரியத்தை செய்கிறது போல் இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வாக்கு கொடுக்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அறிந்தாரே ஆனால் என்னை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்னா கிரியை செய்வேன், நான் கிரியை செய்வேன். ஏன்னா யாருமே கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் வரும். நீங்க நினைச்சா கூட வேலை செய்ய முடியாத ஒரு நாள் வரும். நீங்க நினைச்சா கூட இதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதற்கு முன்பாகவே கர்த்தர் பலன் கொடுக்கும் போதே ஆண்டவருடைய பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க உன் ஆகாரத்தை
தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஆமென். ஒரு 3 காரியத்தை ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு, அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எந்த சூழ்நிலையிலையும் நீங்க வேலை செய்யணும், அப்படின்னா கிரியை செய்யணும் அப்படின்றதை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம், நன்றி. ஆமென். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். நீங்க நல்லா அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் கிரியை செய்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் வேலை செய்தான். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரி, இந்த தேவனுடைய பிள்ளை கடந்து வந்த இந்த 3 காரியத்தில் கிரியை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எந்த தேசத்தில் விதைச்சான் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம். 26ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தால்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினையே என்றான். பின்பு அமலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவி ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு வந்து ஏற்கனவே அங்கே பஞ்சம் உள்ள காலம். இந்த பஞ்சம் பிழைப்பதற்காக இப்பொழுது வந்து இந்த தேசத்திற்கு வருகிறான். அப்போ இந்த தேசத்துக்கு அவன் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து, ஆபிரகாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமானவர். அவரை விட சாராய் வந்து கொஞ்சம் வந்து அவரை விட கம்மியான வயது. அதே போல இந்த இடத்துல ஈசாக்கு இருக்கிறான். ஈசாக்குக்கு வந்து என்னன்னா, தாம் மேல அவருக்கு வந்து நிறைய இன்ஃபீரியர் போல நிறைய இருந்துச்சு. அப்படின்னா தன்னுடைய தகப்பனை எதிர்த்து பேசல. எந்த இடத்துல நீங்க ஈசாக்க வாசிச்சாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணினாலும் ஈசாக்கு வந்து சண்டைக்கு மட்டும் போகவே மாட்டார், வாக்குவாதத்திற்கு மட்டுமே போகவே மாட்டார். ஏன் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மனுஷன் தான் இந்த ஈசாக்கு. அப்போ அவனை பார்த்து கேட்குறாங்க, நீ யாருப்பா, கூட வந்திருக்கிற இந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, இவனுடைய மைண்டுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய மனைவி அழகா இருக்கிறதுனால, நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதுனால நம்மளை கொன்னுட்டு இந்த ஊர்காரங்க நம்முடைய மனைவியை எடுத்துக்குவாங்க, அதனால மனைவின்னு சொல்ல வேண்டான்னு சொல்லி சகோதரின்னு பொய் சொல்லுவான். இவன் பொய் சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு பெரிய பேச்சு நடக்குது. வெளியூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்குது. அதில் ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வந்திருக்கிறாங்க. அதில் இருக்கிற தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. இது எங்கே வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா, ராஜாவுடைய அரண்மனை வரைக்கும் போயிருச்சு. இப்போ ஒரு நாள் வந்து அந்த ராஜா வந்து தன்னுடைய பலகணி வழியாய், ஜன்னல் வழியா அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, ஈசாக்கு தங்கி இருக்கிற இடத்துல இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பதான் அவனை கூப்பிட்டு பேசுறாரு, நீ ஏன் இப்படி பண்ற? நீ வந்து கணவன் மனைவி தானே நீங்க 2 பேரும், நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இப்படி மறைச்ச அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் முன்பாகவும் இப்ப ஈசாக்குக்கு என்ன உண்டாகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய அவமானம் உண்டாகிறது. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பொய் சொல்லிட்டோம், இந்த இடத்துல நம்ம வந்து அவமானத்தை சந்திச்சிட்டோம், இனி இந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்ண முடியாது, இனி இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு கிளம்பாம
ஈசாக்கு எந்த தேசத்தில் விதை விதைத்தான் என்றால், தன்னுடைய ஒரு பொய்யினால அவமானப்பட்ட அந்த இடத்திலே அவன் மறுபடியும் விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு கிரியை செய்யணும், நம்ம இன்னைக்கு வேலை செய்யணும். சிலர் என்ன அப்படின்னு சொன்னால், சில இடத்துல வந்து சிலதை செய்ய மாட்டாங்க. எங்கே செய்ய மாட்டாங்கன்னா, ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டாங்களா, ஒரு இடத்துல தாங்கள் குறைந்து போய் நின்றுட்டாங்களா, அவ்வளோதான். அந்த இடத்துல கண்டினியூவாக அவர்களால் வேலை செய்ய முடியாது. அந்த இடத்துல அவங்களுடைய திறமைகளை அவங்க வெளிப்படுத்த முடியாது. இந்த இடத்துல நான் எந்த கிரியையுமே நான் செய்ய மாட்டேன். நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் அவமானப்பட்டுட்டேன், இந்த இடத்த விட்டு நான் போயிடணும், இந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது, இந்த இடம் எனக்குரியதே இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீர்களோ, அந்த இடத்திலே மறுபடியும் நீங்கள் கிரியை செய்வீர்களே ஆனால் நம் தலையை உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் வேலை செய்யணும், ஆண்டவரே நான் கிரியை செய்யணும். எந்த இடத்துல கிரியை செய்யணும்னா, நான் அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே தொடர்ந்து நான் கிரியை செய்து, தொடர்ந்து நான் வேலை செய்து, அந்த இடத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீர் என்னை நம்புவீராக. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நம்புங்க ஆண்டவரே, அப்படி எனக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை கிரியை செய்யணும், நீங்கள் வேலை செய்யணும். எந்த இடத்துலையும் அவமானத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம விட்டுட்டு வந்துடவே கூடாது, நம்ம போட்டுட்டு வந்துடவே கூடாது. நமக்கு ஒரு அவமானம் உண்டாகிறதே ஆனால் அந்த இடத்திலே நம் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். கூட வேலை செய்கிறவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, நான் நம்புகிறேன் அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் குடியிருக்கிற இடத்துல வந்து உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, இல்லை நான் இந்த இடத்துல எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். அந்த இடத்துல என்னை, என் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறீர்களா? சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு கிருபையை தாரும். கிரியை செய்கிற ஒரு அபிஷேகம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்த காலம் வருகிறதற்குள்ளே நான் வேலை செய்யணும் ஆண்டவரே, என்னுடைய பொறுப்புகளை நான் செய்யணும் ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோட கூட எல்லாரும் இதை ஒரு ஜெபமா இந்த மாதம் ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைக்க போகிறார். ஆண்டவருடைய வாசலை பார்க்க போகிறீர்கள். ஆமென். ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காண போகிறது. நீங்க கதவை திறக்கும் போது இதுவரையிலும் கண்டிராத ஒரு பொக்கிஷ சாலையை கர்த்தர் உங்களுக்காக காண்பிக்க போகிறார். இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத ஒரு வெற்றியை உங்களுடைய கண்கள் இந்த மாதம் பார்க்க போகிறது. அதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவமானப்படுத்தப்படுகிற இடத்துல நான் என்ன பண்ணணும்னா, அங்கதான் நான் வேலை செய்யணும், அங்கதான் நான் வேலை செய்யணும். ஆமேன். என்னால் மறக்கவே முடியாது. இந்த சாட்சிகளெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். நம்முடைய முதல் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அவங்க வந்து சிஎஸ்ஐ திருச்சபைக்கு அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்பொழுதுமே அவங்க பார்க்கும்போது நான் ரொம்ப அன்னைக்கு சின்ன பையனாக ஒரு 22 வயசில் தான் அங்கே இருந்தேன். அப்போ ரொம்ப கிண்டலாக அவங்க என்னை பார்ப்பாங்க, ரொம்ப நக்கலாக பார்ப்பாங்க. அவங்க ரோட்டில் நடந்து போகும்போது 2 கையும் எடுத்து அப்படி ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு கும்பிடுறது மாதிரி சும்மா அப்படின்னா நக்கலுக்கு மேலே தூக்கி, தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற 4 பேர் என்னை பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாலும் அவங்க வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேர் பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க அங்கேருந்து சத்தமாக சொல்லுவாங்க, தம்பி நல்லா இருக்கியா தம்பி
எப்படி போயிட்டு இருக்கு ஊழியம் எல்லாம்? ஒரு சாதாரணமான விசுவாசி தான் சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு நாள் அவருடைய வீடு ஒன்று சின்னதாக ஒரு வீடு கட்டி அதை ஓப்பன் பண்ணாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நீ பக்கத்தில் தானே இருக்க, நீ கொஞ்சம் வா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க, எங்கள் ஐயர் தான் வர்றாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே நானும் சரி அப்படின்னு சொல்லி போனேன். போகும்போது சின்ன வயசாக அப்போ அந்த 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 மனுஷன் அந்த ஊழியர் என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்களா தம்பி அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. எங்கே ஊழியம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் என்ன கை நீட்டி சொன்னேன், என் பக்கத்தில் 3வது வீடான இதோ இங்கே தான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அதோ அங்கன்னு சொல்கிற தம்பி, அங்கே செவர் தானே தெரியுது, செவத்துக்கா ஊழியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் சுற்றி இருக்கிறாங்க. அப்போ அவர் இன்சல்ட் பண்ணணும்னு நினச்சி அவர் என்னமோ ஜாலியாக சொல்லிட்டாரு. அத்தனை பேர் சிரிச்சிட்டாங்க. இதோ இங்கே மூளை தானே தெரியுது, இங்கேயா நீ ஊழியம் பண்ணுறன்னு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு அன்றைக்கி ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இது ஒரு அவமானம் அல்ல, இப்படி பல அவமானத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கு நம்புகிறேன், அந்த அவமானத்தின் மத்தியிலையும் கிரியை செய்கிறதை யார் பார்த்தா அப்படின்னு சொன்னால், கர்த்தர் கிருபையாய் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு முதலில் அவமானம்தான் வரும். உங்களுக்கு அவமானம் வந்துச்சு அப்படின்னா அடுத்து அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், நான் வேலை செய்யணும், நான் கிரியை செய்யணும். எதன் மத்தியில் அப்படின்னு சொன்னால், அவமானத்தின் மத்தியில். சிலர் அவமானப்படுத்துகிறாங்கன்னா உடனே விட்டுட்டு வந்துடுவாங்க. இல்லை நான் இந்த இடத்துல இனி இருக்க மாட்டேன், என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப குறைச்சி பேசிட்டாங்க, நான் என்னத்தை இந்த இடத்துல இருந்து. இல்லவே இல்லை, கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, இறுதி வரை என்னை கைகளை தட்டி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லோ, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஈசாக்கு கிரியை செய்தான். ஈசாக்குனுடைய கிரியை ஆண்டவர் அங்கீகரித்தார். எந்த இடத்துல அவர் வேலை செஞ்சார் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா வேலை செய்தார். இந்த இடத்துல அவமானப்படுத்தப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேற யாரும் காரணம் இல்லை. யார் தான் காரணம்? அவர் தான் காரணம். அவர் சொன்ன பொய் தான் காரணம். அவருடைய செயலினாலே அவர் அவமானப்பட்டு இப்படி எப்படி இருக்காருன்னா, வெட்கப்பட்டு நிற்கிறாரு, கூனி குறுகி போய் நிற்கிறாரு. அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பலனே இல்லை. பார்க்குறவெல்லாம் தப்பாக நினைப்பான், பார்க்குறவெல்லாம் ரொம்ப குறைவாக நினைப்பான். ஐயோ நம்மளை ஒரு மாதிரி நினச்சிருவான், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலான்னு நினைக்கல. அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். நம்ம சில இடத்துல அவமானப்பட்டதுக்காக உடனே ஓடிட முடியாது. சில இடத்துல யாராவது ஒருத்தர் தப்பாக நினச்சிறாங்கன்றதுக்காக உடனே ஓடிட முடியாது. அந்த இடத்துல சில நேரங்களில் அந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அந்த இடத்துல தரித்து நின்றால் நாம் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம்.
ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அமலேக்கிடத்தில் கேராரூருக்கு போனான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு தன் தேசத்திலேயே விதை விதைத்தான். எப்போ விதை விதைத்தானாமா? பஞ்சமுள்ள காலத்திலே. அவன் எப்போ கிரியை செய்தான், அவன் எப்போ வேலை செய்தான், அவன் எப்பொழுது தன்னுடைய எதிர்காலத்திற்கான காரியத்தை செய்யறதுக்கு அவன் சோர்ந்து போகலைன்னா பஞ்சமுள்ள காலத்தில். அப்படின்னா அவனை சுற்றி இருக்கிற எந்த மனுஷனுக்குமே அவங்க செய்கிற எதுலையுமே லாபம் இல்லை. அவங்க நிறைய பேர் நஷ்டப்படுறாங்க. அவங்க நிறைய பேருக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு எதிர்பார்த்த எதுவுமே அவங்களுக்கு வாய்க்கல. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் ஈசாக்கு என்ன செய்தான் அப்படின்னா, அவன் கிரியை செய்தான், அவன் வேலை செய்தான். ஆண்டவர் அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் கிரியை செய்யணும். இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல தாங்கள் செய்கிற செயலை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னால், சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் நடக்கலை, அவங்களுக்கு கிடைக்கல, இல்லை அவங்க செய்கிறது எதுவுமே வாய்க்கல, அவங்க நிறைய பேர் நஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க, நமக்கு அப்படிதான், நம்ம ஓடிடுவோம், நம்ம செய்யக்கூடாது, நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. நான் நம்புகிறேன், அவர்கள் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் பஞ்சகாலத்திலும் நம்மளை போஷிக்கிறவர், பஞ்சகாலத்திலும் போஷிக்கிறவர். இந்த உலகமே இருண்டு கிடக்கும் போது என்னை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தேசம் எல்லாம் பஞ்சம் இருக்கும்போது எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். நான் நம்புகிறேன், உங்களை பார்க்கிற எல்லாருக்குமே தோல்வியை பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை, உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்குமே நஷ்டம், எல்லாருக்குமே இந்த ஃபீல்டு மோசமான ஃபீல்டு. பொதுவாக இப்போ ஆடி மாதம் வருது பாருங்களேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளோதான், ஆடி மாதம் வந்துருச்சு, எல்லா பிஸ்னஸும் படுத்துரும், எல்லா பிஸ்னஸுக்கும் கீழே போயிடும். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ஆடி தள்ளுபடின்ற ஒரு கான்செப்ட் எதில் வந்துச்சு? ஆடி தள்ளுபடி, ஆடி கழிவு அப்படின்றது எதில் வந்துச்சு? இப்படி ஒன்று எப்படி உண்டாயிருச்சு? ஒன்றும் இல்லை. இந்த ஆடி மாதம் அப்படின்றத எல்லாருமே ஒரு கெட்ட மாதமாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த மாதத்தை நல்ல மாதம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க, வியாபாரம் நடக்காதுன்னு நினச்சிட்டாங்க. அதனால பிஸ்னஸ்மேன் எல்லாரும் சேர்ந்து இந்த மந்தில் நம்ம கடையை சும்மா வச்சுக்கக்கூடாது, நம்ம வருமானத்தை பார்க்கணும்னு சொல்லி தன்னுடைய ஸ்டாக்கேஜை எல்லாம் தள்ளி விடுறதற்காக உண்டாக்கப்பட்ட மாதம் தான் எந்த மாதம்? அதுதான் ஆடி தள்ளுபடி. அதனால எல்லா கடைகளும் அதான் நடக்குது. அப்போ உலகத்திலே இருக்கிற மனுஷன் இந்த டைம் சரியில்லை, இந்த மாதம் சரியில்லை, எல்லாருக்கும் டல்லாக இருக்குது, எனக்கும் டல்லாக இருக்குன்னு உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் சொல்லும்போது, அவங்க ஒளியின் உலகத்தின் பிள்ளைகள் எவ்வளவு ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க, எவ்வளவு ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாயிலிருந்து எல்லா பக்கமும் டல்லா இருக்கு, நானும் டல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எல்லா பக்கமும் டல்லா இருந்தாலும் என் கையை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உலகமே பஞ்சத்துக்குள்ள இருக்குது, தான் குடியிருக்கிற நாடு பஞ்சத்துக்குள்ள இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, ஈசாக்கு தைரியமா அந்த இடத்துல விதைக்கிறான், அந்த இடத்துல விதைக்கிறான், அந்த இடத்துல கிரியை செய்கிறான், அந்த இடத்துல வேலை செய்கிறான்.
அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனால் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே, விளைய செய்கிற தேவனாலே. ஹல்லேலூயா. உங்க கூட இருக்கிற 10 பேரு இந்த மந்த் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாதுன்றது சோர்ந்து போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர், அவர் அந்த இடத்துல உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எங்க கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, உலகமெங்கும் பஞ்சம் உண்டாயிருக்கும் போது, அப்படின்னா எதுவுமே வாய்க்காத போது, மற்றவர்களுக்கு எதுவுமே வாய்க்காத போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் செய்வேன், நான் கிரியை செய்வேன், கர்த்தர் என்னை கிருபையாய் வாய்க்க பண்ணுவார். கைகளை அசைத்தோரு ஹல்லேலூயா. மறக்கவே முடியாது. முதலிலே நம்முடைய திருச்சபை வந்து இங்கே ரத்தினபுரிக்குள்ளே தான் நடந்துட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த மீடியான்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மீடியாவில் வந்து இந்த நம்ம சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிவி சேனல், யூடியூப் சேனல், இப்படி நிறைய சேனல்களை நிறைய ஊழியங்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் நிறைய பேர். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படி எதுவுமே தோணுனதே இல்லை, அந்த தாட்டே வந்ததில்லை. ஆனால் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த கொரோனா வந்துச்சு பாருங்களேன், எல்லாரும் வீட்டில் இருந்தாச்சு. இப்போ ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வசதியே இல்லை. அப்போது நான் மனசில் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்க்கல, ஆனால் எப்படியாவது ஜனங்கள் வாரம் ஆராதனையை அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த யூடியூப் அப்படின்ற ஒன்றை ஆரம்பித்து, அதன் மூலமாய் சர்ச்சில் வந்து வீடு அப்போ பக்கத்தில் இருந்ததுனால லாக்டவுனில் ஈஸியாக வந்து சர்ச்சில் வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் யூடியூப்பில் போட ஆரம்பித்தாச்சு. ஆனால் எனக்கு வந்து எல்லாரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாரும் வீட்டில் உட்காந்தா என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க, இல்லை அப்படின்னா தூங்குவாங்க, இல்லைன்னா ஃபோனை பார்ப்பாங்க. சரி, இந்த நேரம்தான் சரியான நேரம், என்னென்னா ஆண்டவருக்குள்ளே பலப்படுவதற்கு சரியான நேரம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அந்த லாக்டவுன் டைமில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய எல்லா நாட்களும் 21 நாள் ஜபம், 40 நாள் ஜபம், அதிகாலை ஜபம், அதில் வந்து ஒவ்வொன்றும் இரக்கம் செய்யும் வரை உண்மையே, இது எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஷூட்டிங் பண்ணி ஜோம் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பணும். நான் நம்புகிறேன், இந்த நம்முடைய இந்த கம்ஃபர்ட் திருச்சபையை கர்த்தர் 27 நாடுகளுக்கு எப்போ கொண்டு போனார் தெரியுமா? எப்போ கொண்டு போனார் சொல்லுங்க? இருண்ட காலத்தில், எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட காலத்தில், எல்லா திருச்சபைகளும் பூடு போட்டு உள்ள உட்காந்துருக்கிற காலத்தில், எதுவும் நடக்காத போது எங்கே கொண்டு போனார் அப்படின்னா, அத்தனை கண்ட்ரீஸ்க்கு ஆண்டவர் கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கூட இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த ஊழியம் இங்கே நடக்குது, இதை விட நல்லா தான் நடத்திட்டு இருந்தோம். இந்த ரத்தினபுரியில் இப்போ கிடையாது. இப்போ வந்து 21 நாள் ஜபம் வைக்கிறாரு, 40 நாள் ஜபம் வைக்கிறது கிடையாது. ஊழியம் 2005 ஆரம்பித்ததுலேருந்தே 10 பேர் வெளிவராக இருக்கும்போது கூட சர்ச்சில் வந்து கூட்டம் மட்டும், இந்த ஊழியம் மட்டும் குறையவே குறையாதுங்க. காலையில் 5 மணி ஜபம் நடந்துகிட்டே இருக்குங்க. நான் இன்று வரைக்கும் ஊழியத்தை வந்து சும்மாவே செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கு அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்தது எப்போ தெரியுமா? எல்லா வாசல்களும் மூடப்படும் போது. பிரதர், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, சிஸ்டர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீங்கள் கிரியை செய்யணும், நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் சும்மா இருந்துட முடியாது. எப்போ தெரியுமா? சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர்கள் கிரியை செய்தும் நடக்காது அப்படின்னு நினச்சி அவங்க சோர்ந்து போயிருந்தாலும், நான் நம்புகிறேன், எதையும் காரணம் காமிக்காதீங்க, எதையும் காரணம் காமிக்காதீங்க, சூழ்நிலையை காரணம் காமிக்காதீங்க, நேரத்தை காரணம் காமிக்காதீங்க. நான் கிரியை செய்தால்
அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நான் நம்புறேன், நீங்க உற்சாகத்தோட செய்யுங்க, நீங்க வேகமா செய்யுங்க, நீங்க மனசார செய்யுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் அவங்களுடைய தலையை உயர்த்துகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. யாருக்கும் வாய்க்காத போது எனக்கு வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, யாருக்குமே வாய்க்கலைன்னாலும் உங்களுக்கு வாய்க்கும் சிஸ்டர், உங்களுக்கு வாய்க்கும் பிரதர். எல்லாரும் நஷ்டப்பட்டாலும் உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் பிரதர். நீங்க செய்யுங்க, நீங்க உழைங்க. ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் மனிதன் அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மனுஷன் வந்து என்னை ரொம்ப வலுக்கட்டாயமாக அவருடைய வீட்டில் ஜெபம் பண்ணுறதற்கு கூப்பிட்டார். அவர் ஒரு பெரிய டேக்ஸ் கம்பெனி வச்சு நடத்தி வருகிறார். அப்போ அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ஒரு 10-15 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் சொன்னார், பாஸ்டர், ஒரு பெரிய ஆளாக்கப்பட்டேன், லட்சக்கணக்கான ரூபாய் கடனாக மாறிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி நான் விழுந்துட்டேன். நான் திரும்பி எழும்ப, என்னுடைய வீடு ரொம்ப அழகாக கற்பனையோடு கட்டப்பட்ட வீடு. ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்க கூட முடியாமல் அந்த வீடை போக்கியத்துக்கு கொடுத்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு சின்ன வீட்டில் நான் குடியிருந்தேன். ஆனால் நான் விழுந்துட்டேன்னு தான் நினச்சேன். ஏற்கனவே நான் நஷ்டப்பட்டுட்டேனே. அதுக்கிடையில் இந்த கொரோனாவும் வந்து எல்லா கடையும் அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்தாரு. என்ன பிளான் கொடுத்தாரு அப்படின்னா, எல்லாரும் கொரோனா டைம் உடம்பு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ஏதாவது கொடுக்கணும், டோர் டு டோர் டெலிவரி பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. நான் போய் போலீஸில் பெர்மிஷன் கேட்டேன். ஃபுட்டு கொடுக்கறதுக்கு எல்லா பக்கமுமே வாசல்களை திறந்தாங்க. சாப்பாடு கொடுக்குற மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அந்த லாக்டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் நான் தரமட்டம் விழுந்து கிடந்த என்ன கர்த்தர் உயரத்திலேயே கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, காரணம் காமிச்சு நீ அமைதியா இருந்துராதப்பா, நீ அமைதியா இருந்துராதப்பா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், சொல்லுங்க சத்தமா, வேறொரு இடத்திலிருந்து வரும். நீங்க காரணம் சொல்ல முடியாது, மழையை காரணம் சொல்ல முடியாது, வெயில நீங்க காரணம் சொல்ல முடியாது, சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நீங்க காரணம் சொல்ல முடியாது, உங்களுடைய எஜமானனை காரணம் சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் அதிகாரி. உங்க வாழ்க்கையை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ மட்டும் உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நிச்சயமாய் அதனுடைய பலனை காண்பாய். நீங்கள் எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நான் காரணம் சொல்ல மாட்டேன், சூழ்நிலைகளை காரணம் சொல்ல மாட்டேன். தீர்மானம் எடுக்கிறீங்களா? சொல்லுங்க, சூழ்நிலைகளை நான் காரணம் சொல்ல மாட்டேன், சூழ்நிலைகளை காரணம் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த தேவ மனுஷன் கிரியை செய்கிறாரு பாருங்களேன். இந்த தேவ மனுஷன் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 7வது வசனம், 26:7. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அளவுள்ளவன் ஆளபடினால் அவ்விடத்து மனிதர்கள் அவன் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவனை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான்.
இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஈசாக்கு சந்திக்கிற சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வெளியே சொல்ல முடியாதது மாதிரி ஒரு பிரச்சனை. என்னது சொல்லுங்க? வெளியே சொல்ல, இது உள்ளுக்குள்ள மட்டும்தான் தெரியும். இது ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தான் சிலருக்கு தெரியும். என்ன இந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா, தன்னுடைய மனைவி அழகா இருக்கிறா, ஆனால் அழகா இருக்கிற மனைவியை திட்டவா முடியும்? இல்லை நீ கொஞ்சம் அசிங்கமாகனா சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது அழகா அவங்களுக்கு கொடுத்தது. ஆனால் அவங்க அழகா இருக்கிறதுனால இவருக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஒரு பயம் வருது. ஆனால் மனைவி நல்லவங்க தான், மனைவியை விட்டு கொடுக்க முடியாது. இப்போ என்ன வருது அப்படின்னா, இப்போ வெளியில் போய் தன்னுடைய மனைவியை சொன்னாலும் பிரச்சனை, மனைவின்னு சொல்லலைனாலும் பிரச்சனை. இருதயத்தில் ஒரு பெரிய சஞ்சலம் ஓடிட்டே இருக்குது, ஒரு வேதனை ஓடிட்டே இருக்குது. ஐயோ என்ன பண்ணுவேன், கொன்னுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, இவ்வளவு மன சஞ்சலம் உள்ளே போயிட்டு இருக்கும்போது வேதம் சொல்கிறது, அத்தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் வேலை செய்யும் போது நிறைய பேருக்கு மனசுல நிறைய ஓடிட்டே இருக்கும். அதான் ஒருத்தர் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதினாரு, திராட்சை ஆலைக்கு முன்பாக நீங்கள் வேதனையோடு அந்த இடத்திலே திராட்சை பழத்தை நீங்கள் திராட்சை ரசத்தை கொண்டு வருவீங்கன்னா அது கண்டிப்பாக ரசமாக இருக்காது, அது விஷமாக தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போது நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய ஒர்க்கை, தங்களுடைய வேலையை எப்படி செய்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ள மன சஞ்சலம், உள்ளுக்குள்ள மன வேதனை, உள்ளுக்குள்ள வேற சிந்தை ஓடிட்டே இருக்குது. ஆனால் அதனால நிறைய பேர் என்ன செய்கிறது, நான் முதல்ல ரெடி ஆயிடுறேன், நான் முதல்ல சரியாயிடுறேன், என் மனசு முதல்ல ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்கிறேன், அதுக்கப்புறம் நான் கிரியை செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க, தன்னை போல இந்த மனசை சரி பண்ணுறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நான் கிரியை செய்யணும். எப்போ கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மனசு சரியில்லைன்னா கூட ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீ கிரியை செய், நீங்கள் கிரியை செய்யுங்கள். எலியா மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நிறைய செஞ்சார், நிறைய ஊழியம் செஞ்சார், ரொம்ப தைரியமாக நின்னார். ஆனால் இந்த ஏசபேல் என்கிற அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையை கேட்டு மனம் சலிச்சு போய் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, போய் சூறை செடியினுடைய கீழே படுத்துட்டு, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உனக்கு இங்கே என்ன வேலை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஈசாக்கு கிரியை செய்தான் 3 விதத்தில். நம்பர் 1, முதலாவதாக கிரியை செய்தான். எதுவுமே வாய்க்காத போது, யாருக்குமே வாய்க்காத போது ஈசாக்கு கிரியை செய்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, அவன் அவமானப்பட்ட இடத்துல அவன் கிரியை செய்தான். கர்த்தர் அவனை பல மடங்கு ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பல மடங்கு ஆசீர்வதித்தார். நம்பர் 3, மூன்றாவது, மனசு சரியே இல்லை, மனசில் ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்குது, மனசில் ஒரு நிம்மதி கூட இல்லாத மாதிரி இருக்குது. ஆனாலும் தான் கிரியை செய்கிறதை அவன் ஒரு நாளும் என்ன பண்ணலைன்னா விடவே இல்லை. இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் வீட்டில் சுருண்டு போய் நீங்கள் படுத்து கிடக்கலாம், ஒரு அறைக்குள்ளே சுருண்டு போய் படுத்து கிடக்கலாம். பாஸ்டர், எனக்கு மனசே இல்லை, என்னுடைய மனைவி என்னை காயப்படுத்திட்டாங்க, என் கணவன் என்னை காயப்படுத்திட்டாரு, என் பிள்ளைங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, அதனால நான் எந்த வேலையும் நான் செய்கிறதில்லை, நான் எந்த வேலையும் செய்ய போகிறதில்லை, வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இனி என்ன பண்ணுறது? அப்படி எத்தனையோ
மாதங்களாய் சோர்ந்து போய் கிடக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வருகிறார். கர்த்தர் உங்கள் அருகாமையில் வருகிறார். உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நடக்கிறத பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். இந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிரியை செய்து கொண்டே இருப்பாய், ஆனால் நான் இந்த சூழ்நிலையை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நிலைமை மாறும். எண்ணங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். நான் அவமானம் அடைவது இல்லை, நான் அவமானம் அடைவது இல்லை. கர்த்தர் என்னை கிருபையாய் தாங்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடுவோம் அவமானம். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த கூடவே இருந்து உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் என்னை விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் என்னை கைகளை மேல தட்டி அவமானம் இயேசுவே. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அவமானம். அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஈசாக்குனுடைய அபிஷேகம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, அவன் சும்மா இருக்கிறவன் கிடையாது. ஈசாக்கு என்ன பண்றவர் அப்படின்னா, கிரியை செய்கிறவர். நீங்க அடுத்து சூழ்நிலையில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கேராரூர் மேய்ப்பர் இந்த துறவு எங்களுடையது என்று சொல்லி அவனோட கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கில் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு, சித்தனாவில் பிரச்சனை வந்துச்சு. ஏசேக்கில் பிரச்சனை வரும்போது சித்தனாவில் வேலை செஞ்சான். சித்தனாவில் பிரச்சனை வரும்போது ரகபோத்தில் வேலை செய்தான். ரகபோத்தில் கர்த்தர் இடம் உண்டாக்கின போது அங்கேயும் சும்மா இல்லை, அடுத்து ஒரு துறவை தோண்டினார்கள். அதுலேயும் கர்த்தர் தண்ணீரை காண பண்ணினார். அப்போ ஈசாக்குனாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கிரியை செய்கிறவன். இன்னைக்கு உங்களுடைய தலையின் மேலையும் என் தலை மேலையும் ஒரு அபிஷேகம் வேணும். என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, செயலாற்றுகிற அபிஷேகம், கிரியை செய்கிற அபிஷேகம். நிறைய பேர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லணும், இவன் சும்மாவே இருக்க மாட்டானா? இவன் சும்மாவே, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பேர் வாங்கி வச்சிருக்கிறோம்? உங்க மனசாட்சி உங்களை பார்த்து என்ன சொல்லுது? சும்மாவே இருக்கிறியப்பா, சும்மாவே இருந்து என்னப்பா பண்ண போற? சும்மா இருந்து என்ன செய்ய போறீங்க? ஏதாவது செஞ்சீங்களா? ஏதாவது பண்ணீங்களா? வேதத்தில் எந்த மனிதர்களும் எந்த இடத்துலையும் காரணம் இல்லாமல் இருக்கவே இல்லை. காரணம் இல்லாமல் தெருவாசல்ல உட்கார்ந்திருந்தவன் ஒரே ஒருத்தன் லோத்து. அந்த லோத்தினுடைய வாழ்க்கையை திரும்பி தூக்கி எடுக்கவே முடியல.
காரணம் இல்லாம எந்த தெருவில், எந்த வீட்டில், எந்த இடத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறானோ அந்த மனுஷனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் எந்த இடத்துல போனாலும் காரணத்தோட ஒரு தேவ பிள்ளை போனால் அந்த இடத்துல முகாந்திரம் இல்லாமல் வராததுனாலே கர்த்தர் அந்த முகாந்திரத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். என் தலை மேலே ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் தரணும். அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். வேகமாக எழும்பி நின்று, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய தலையின் மேலே ஈசாக்குனுடைய அபிஷேகம். ஈசாக்கு கிரியை செய்கிறவன், ஈசாக்கு செயலாற்றுகிறவன். ஆமென். ஹல்லேலூயா. என் சார்பிலே அவர் செயலாற்றுகிறவர், என் சார்பிலே அவர் செயலாற்றுகிறவர். சொல்லுங்க, ஆண்டவரே நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவரே வளர்ச்சிக்கான ஏதாவது ஒன்று செய்யணும், உயர்வுக்கான ஏதாவது ஒன்று செய்யணும். என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இந்த மாதம் என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை தட்டி எழுப்புங்கப்பா. கேளுங்க அப்பா சமூகத்தில். ஆண்டவரே நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் கையும் காலும் கட்டப்பட்டது மாதிரி நான் கிடக்கிறேன் ஆண்டவரே. என் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை கையும் காலும் கட்டி போட்டது மாதிரி இருக்கிறாங்கப்பா. சூழ்நிலையை பார்த்ததுனால எழும்ப முடியாமல் ஏதோ இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இல்லை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினால் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் 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 அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. என் சார்பிலே செயலாற்றுகிற கர்த்தர், என் சார்பில் செயலாற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆமென். உங்க தலை மேல கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு அபிஷேகம் தரணும், எனக்கு ஒரு அபிஷேகம் தரணும். ஆண்டவரே செயலாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை தாருங்கப்பா. கேளுங்க, அப்பாவிட்ட கேளுங்க. ஆண்டவரே செயலாற்றுகிற ஒரு அபிஷேகம். நான் சும்மா இருந்துடக்கூடாது, நான் சோர்ந்து போய் இருந்துடக்கூடாது. எஸ் எஸ், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சிஸ்டர், கர்த்தர் கிரியைகளை அறிகிறார். பிரதர், கர்த்தர் கிரியைகளை அறிகிறார். ஆமென், 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 ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார். இல்லை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்தான், வெகு தூரம்தான். கிருபப்பா, 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 கிருபப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய மகிமையின் கரம் அமர்ந்திருப்பதாக, ஆண்டவருடைய மகிமையின் கரம் அமர்ந்திருப்பதாக. இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே எங்களுடைய கிரியை அறிந்திருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. ஒரு திறந்த வாசலை எங்க வேலையில பார்க்க போகிறதற்காய், தொழிலில் பார்க்க போகிறதற்காய், எதிர்கால வாழ்க்கையில பார்க்க போகிறதற்காய் கர்த்தர் நீர் இரக்கம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன்.